கைஸ் நான் தாங்க மேடி கேமர் தமிழ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் தான் கைஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சிமுலேட்டர் கேம்ஸ் எதுவும் வந்திருக்காது. இதுதான் ஃபஸ்ட்டு சிமுலேட்டர் கேம். எனக்கு இந்த கேம் பிடிக்கும், அதனால தான் நான் போடுறேன். ஸோ வாங்க கைஸ் விளையாடும். போன வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பேபி நேரில் போட்டிருப்போம். ஸோ அதே கேமை போட்டுருந்தால் போர் அடிக்கும். ஆர்க்கு மைண்ட் கிராஃப்ட் மட்டும் தான் போட்டுருக்கோம். ஸோ அதனால் இன்றைக்கி ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுவோமேட்டு தான் சிமுலேட்டர் கேம்ஸ் வந்திருக்கு. சிமுலேட்டர் கேம்ஸ்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிக்கும். முதல்ல சென்சிட்டிவ் ஏற்றிப்போம். சரி, இப்போ வந்து ப்ராடக்ட் தான் வாங்கணும். இன்னும் சென்சிட்டிவ் அதுக்குள்ளே இவ்வளோ அதிகமாக இருக்குது. சரி, ஓகே, முதல்ல ப்ராடக்ட் வாங்கிட்டு நம்ம சென்சிட்டிவ் குறைச்சிக்கலாம். ஸோ என்னெல்லாம் வாங்கணும், சும்மா எல்லாத்தையும் தொட்டு விட்டு அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ ப்ரைஸ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் வந்து நிறைய வாட்டி விளாண்டுருக்கனால எனக்கு எல்லாம் தெரியுங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் தான் இப்போ பண்ணுறோம். சரி, ஓகே, கிராஃப்ட் அண்ட் ஃப்ளாரை இப்போ மைனஸ் பண்ணிடுறோம். இப்போ வாங்க முடியுது. ஓகே, வாங்கியாச்சு. சென்சிட்டிவ் குறைச்சிட்டு நான் எடுத்து கட்சியில் காட்டுறேன். கைஸ் இந்த ப்ராடக்ட்ஸ் என்ன இது ஆட் வருதோ இல்லை. சரி, ஓகே, வாங்க ப்ராடக்ட்ஸ். இப்போ இது சுகர், இது நம்ம வந்து இந்த இடத்துல வச்சிடும் சுகரை. இதை வச்சுட்டு இதுக்கு வந்து ப்ரைஸ் செட் பண்ணணும் கைஸ். ப்ரைஸ் அதுக்கு வந்து என்னென்ன ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பார்த்துட்டு நம்ம செட் பண்ணணும். ப்ரைஸை செட் பண்ணோம். இப்போ வந்து ஆயிலை தூக்கிட்டு போய்ட்டு உள்ளே வைப்போம். இங்கே வெயிட் பண்ணுங்கள், இது ப்ரைஸை மாற்ற சொல்லுது. நம்ம அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ரைஸ் பார்த்துக்கலாம். கைஸ் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ வந்து ப்ரைஸ் மட்டும் செட் பண்ணோம். இதுக்கு வந்து ஒரு 5 வச்சுப்போம், கரெக்டாக இருக்கும். சரி, இதுக்கு ஒரு 4 வச்சுப்போம். 4 வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போது இதுக்கு தான் வந்து பார்க்கணும், வெயிட் பண்ணுங்க. இதுக்கு 4.70 வைக்கலாம்னு நினைக்கிறேன். 70 வச்சிடும். 4.70 இன்னும் 78 வச்சுருந்துச்சு. 70 அவ்வளோதான். இப்போதைக்கு கடையை ஓப்பன் பண்ணுறோம். முதல்ல எவ்வளோ பேர் வராங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கஸ்டமர் யாருன்ட்டு வெயிட் பண்ணோம். அதுக்குள்ளே ஒரு ஆண்டி வந்துட்டாங்கோ. அவ்வளோ ஆண்டி, நீங்கள் என்ன வாங்குறீங்கோ? என்ன ஆயில் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க? ஏன்க்கா, என்னக்கா வந்தவொடனே காசு கொடுக்குறீங்கோ? சரி, ஓகே, நம்ம 5.30 கேட்குறாங்களா? 1 2 3 அவ்வளோதான். போயிட்டு வாங்கக்கா. நம்ம 2வது கஸ்டமர். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். ப்ரெட்டு என்ன ஆயில் தூக்கி போட்டு வந்துட்டாங்க. சரி, ஓகே, என்னென்னு பார்ப்போம். இவங்க மட்டும் கார்டு இருந்துச்சுன்னா சூப்பராக வை கார்டு. சரி, ஓகே, கார்டை தூக்கி போட்டு 8.70 போடணும். இது ஈஸி கேஸ் ரொம்ப. அந்த இது காசு கொடுத்தாங்கன்னா சேஞ்சை போட்டுக்கிட்டு இந்த யூரோ கார்டு தான். இந்த சேஞ்சை தேடி இது பண்ணுறதுக்குள்ளே கடுப்பாக இருக்கும். இவங்களும் 8.70. என்னக்கா எல்லாம் 8.70 வரீங்க? சரி, ஓகே, என்ன பண்ணுறது, வாங்க. உங்களுக்கு ஒரு 11.50 சேஞ்சான். சரி, ஓகே, போயிட்டோங்க்கா. அதுக்குள்ளே நம்மளுக்கு காசு இருக்குது, வந்துச்சு. அதனால் நம்ம தேவையானது கொஞ்சம் ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ இன்னும் 2 நிறைய வைக்கணும் இருந்தது. நான் 2 ஆர்டர் போட்டிருக்கேன். வாங்க வேகமாக வச்சிரும். இதுக்கும் ஸ்டாக்கு குறைய ஆரம்பிச்சிச்சு. எல்லாத்துக்கும் ஸ்டாக் குறையுது. நம்ம காசு வர வர எல்லாத்தையும் இது பண்ணோம். இல்லாட்டு போட்டுருவானுங்க ப்ராடக்ட் நாட் ஃபவுண்டு அப்படின்னு போட்டுருவாங்க. முதல்ல இதுக்கு ப்ரைஸை மாற்றிடும். வர ப்ரைஸு கம்மியாக இருக்குது எல்லாம் வாங்கிங்கன்னு ஓடி வந்துடுவாங்க. ஐயோ வராங்களே. இதுக்கு வந்து சும்மா 3.30 போட்டு விட்டுருவோம். இதுக்கு எவ்வளோதான் போட்டுக்கிட்டு ப்ராஃபிட் வந்தால் போதும்ட்டு போட்டு விட்டேன். சரி, இப்போ வந்து ஒரே ஒரு பிரெட்டு. இதுக்கு எதுக்குடா காசு? அழகாக கார்டை கொடுக்கலாம்ல நீ. எம்மாடி அடப்பாவி, என்னடா 46 ரூபா சேஞ்சு கேட்குற? சரி, ஓகே, சரி, என்ன பண்ணுறது, கொடுத்து தானே ஆகணும். கரெக்டாக கொடுக்கணும், இல்லைன்னா ரேங்கை குறைச்சிருவானுங்க. சும்மா பார்த்து எடுத்து கொடுப்போம். சரி, இன்னும் 2 ரூபா தேவைப்படுது. 5 ரூபா, 1 ரூபா, அவ்வளோதான் கொடுத்துட்டோம். இவர் என்னது இது? ஓகே, அதை மைனஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, $1.30 கேட்குறானுங்கோ. கொடுத்து விட்ருவோம். அடுத்து கார்டு. எப்பா கார்டு தான் சிம்பிள். அழகாக எல்லோரும் கார்டை கொண்டு வாங்க. இன்னும் 870 ரூபாவா? சரி, 8.70. சரி, ஓகே, எல்லாருக்கும் பில்லு போட்டு முடிச்சுட்டேன். இப்போ லாஸ்ட்டாக ஒரு அக்கா, இவங்க ஒருத்தங்க தான் இருக்காங்க. இவங்ககிட்டே பரவாயில்ல, இவங்க கார்டு வச்சுருக்கனால ஈஸி. 9. ஓகே, அடுத்து தேவையானதெல்லாம் வாங்கி போடுவோம் திருப்பி. இந்த ஸ்டாக்ஸ் கம்மியாக இருக்கிறது வாங்க வேணாம். நம்ம இதை மட்டும் வாங்கி போச்சாக்கி பிக்கி அவ்வளோதான். இதை வாங்கிட்டு வெளியே இன்னொன்று இருக்குது, அதையும் தூக்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே வச்சுருவோம். இதை இங்கே தூக்கி வச்சுட்டு ப்ரைஸை வேகமாக செட் பண்ணுங்க. நான் சம்பவம் ஒருக்கா வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டுலாம் விளையாட்டு 4 போட்டுருவோம். ஓகே, டப்பாவை கூட அப்புறமேட்டு போட்டுக்கலாம். இவனுங்க வருவானுங்க 5 6 அள்ளி போட்டுருவானுங்க. அதுதான் கடுப்பாக இருக்கும்.
சரி ஓகே, இதையும் அப்படியே அந்த அட்டைப்பட்டியை தூக்கி போட்டுட்டு, இது காஸ்ட்லி, அதனால நம்ம வந்து இது நான் ப்ரைஸ் செட் பண்ணி ஆகணும். 6.10 போட்டுருவோம். ஓகே, இந்த டப்பாவை தூக்கிட்டு வரேன். சரி ஓகே, டப்பாவெல்லாம் போட்டு வந்துட்டேன். இப்போ வந்து வேகமாக இந்த பில்லிங்ஸ் தான் வேலை. 4 இது வந்து இது பாஸ்தா 6.70 ஆச்சே. 6.70. இவங்க சாக்கி பிக்கி இவங்க எத்தனை ரூபா பில்லு? 10.80. ஓகே, 10.80. இவங்களுக்கு காசு இந்த மாதிரி வாங்கப்பா, சேஞ்ச் எவனும் வாங்காத மாதிரி. ஓகே, கார்டை கூட எடுத்துருவாங்க. 8. இன்னும் ஒரே ஒரு ப்ரெட் மட்டும் வாங்குவாங்க பாட்டி. சரி, 46 ரூபா திருப்பி. இன்னும் 50 ரூபா தொட்டு விட்டேன். மைனஸ் எப்படி பண்ணுறது? மைனஸ் தொட்டுட்டு 20 5 1 என்டர் கொடுத்துட்டு லைட்டை போட்டுருவோம். கண்ணு தெரிய மாட்டேங்குது. லைட்டை போட்டுட்டு ஒர்க் ஆரம்பிக்க வேண்டியதான். இந்த ஃப்ளார் என்னது கார்டாக்கா? சரி ஓகே, 13. இவங்க தான் எனக்கு தெரிஞ்சிருக்கும் இது வரைக்கும் ஹையாக வாங்கியிருக்காங்க. $13. ஓகே, வேறு ப்ரெட்டுக்கு ஸ்டாக்ஸ் கம்மியாக இருக்குது. ஆயிலு இதெல்லாம் வேகமாக வாங்கணும். இதெல்லாம் காலி ஆயிடுச்சுன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக்ஸு. உங்ககிட்ட இதெல்லாம் இல்லைன்றுவானுங்க. இதே எதுக்குடா இதை தூக்குற? வேகமாக வை. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக ஏற்றிடுவோம். வச்சுட்டு நம்ம ப்ரெட்டு ஆயில் அதை மட்டும் வாங்கிட வேண்டியதான். வேலையெல்லாம் நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாம். இப்போ ப்ரெட்டு ஒன்று ஆயில் ஒன்றுன்னு ஆர்டர் போட்டுட்டு ப்ளேஸ் பண்ண வேண்டியதான். ஓகே, இது ஆயில் முடிஞ்சிச்சு. இதை முடிச்சு தூக்கி போடு. அடுத்து எங்கே? ப்ரெட் இங்கே தான் இருக்குது. ப்ரெட்டு ஒன்றே வந்து தான் இருக்குது. இதையும் வாங்கி போட்டுருவோம். அவ்வளோதான், டேவும் முடிய போகுது. 9 மணிக்கு டே முடிஞ்சிடும். இதையும் வேகமாக போயிட்டு பில்லிங் போட வேண்டியதுதான். கைஸ், பில்லிங் போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த பாட்டி எத்தனை ரூபாய்க்கு வாங்குறாங்கோ? அவ்வளோதான், சேஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. பக்காவா சேஞ்சு. ஓகே, இதுக்கு என்னக்கா நீங்கள் 40 ரூபா கேட்குறீங்க? $0.40. ஏ கைஸ், ஒரு வழியாக முடிச்சிட்டேன். இன்றைக்கி ப்ராஃபிட் தான் அதிகம். $100 சம்பாதிச்சிட்டேன் ஒரு வழியாக. $50லேருந்து $50 நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. பரவாயில்ல, ப்ராஃபிட் ஏதோ வந்திருக்கு. நீங்கள் போயிட்டு போட்டு தாக்குறோம் ஆர்டர் பண்ணி. இல்லைனா லோன் எடுப்போமா? லோனு எடுக்கலாம் போல இருக்குது. லைசன்ஸ்லாம் வாங்கிடலாம். சரி ஓகே, அப்புறமேட்டு லோன் எடுத்துப்போம். முதல்ல எதெல்லாம் ஸ்டாக்ஸ் கம்மியாக இருக்கோ அதெல்லாம் வாங்கி போடுவோம். சரி ஓகே, தொட்டு வாங்க வேண்டியதான். ஆக்சுவலி பாஸ்தா கம்மியாக இருக்குது. ஓகே, சூசு கம்மியாக இருக்குது. இதெல்லாம் ஆர்டர் போட்டு வேகமாக போய்ட்டு வைக்கணும். ஃபஸ்ட்டு ஃப்ளார் வச்சுருவோம். ஃப்ளாரு 4 இருக்குது. இருந்தாலும் எக்ஸ்ட்ரா 4 இருக்குதுன்னு தான் வச்சுருக்கேன். இதை தூக்கி திருப்பி அதே மாதிரி போட்டுக்கிட்டு இங்கே ஆயில் இங்கே இருக்கா? ஆயில் ஃபுல்லாக இருக்கா? சரி ஓகே, 2 அட்டை அப்புறமேட்டு 2 சைடு அப்புறமேட்டு மாற்றிக்கலாம். ப்ரெட்டு பக்கா ஒன்று இருக்குது, அதை வச்சுருவோம். இதை வச்சுட்டு தூக்கி போட்டுட்டு அடுத்து இங்கே இருக்கிறத தூக்கி வைக்கணும். பாஸ்தா ஒரு அடுத்து சுகர், அவ்வளோதான். பாஸ்தா வை வேகமா. சரி, 10 இங்கே வச்சுருவோம். 2 இடமா வச்சுருவோம். இனிமேட்டு எல்லாத்தையும் நான் 2 இடமா மாற்றலாம் போல கைஸ். எல்லாம் டீசெண்டாக இருக்கும் அழகா. அதனால் 2 இடமா மாற்ற போகிறேன். வேகமாக இதை வச்சுட்டு என்னடா இது அவுட் ஆஃப் ஸ்டாக்ஸ். சரி ஓகே, இதை தூக்கிட்டு போயிட்டு நம்ம அந்த பக்கம் வச்சுருவோம். இந்த பக்கம் இங்கே மேலே வச்சுருவோம். மேலே வச்சுட்டு அந்த பக்கமும் ஒன்று வச்சுப்போம். சரி ஓகே, இதை தூக்கி குப்பையில் போட்டுட்டு உள்ளே வரேன். கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது பில்லு கட்டுறது இருக்கான்னு பார்க்கலான்ட்டு வந்திருக்கேன். பில் இல்லை, என்ன ஸ்டோரேஜ் ஆச்சு, இதெல்லாம் தேவையில்லை. சரி ஓகே, இதுக்குள்ளே இதில் பில்லு இருக்காச்சு இல்லையா? சரி ஓகே, இதுக்குள்ளே பேமெண்ட் இல்லை. சரி ஓகே, இப்போ எதெல்லாம் ஸ்டாக்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு முதல்ல பார்த்துப்போம். பார்த்துட்டு அப்படியே ஆர்டர் போட வேண்டியதான். ப்ரெட்டு வேறு அந்த சாக்கி பிக் வாங்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம ப்ரெட்டு வராது, அவ்வளோதான். இதை வாங்கிட்டு நாங்கள் போய்ட்டு வைக்க வேண்டியதான். வாங்க வைப்போம். இங்கே ஒரு ப்ரெட் வச்சுருவோம். வச்சுட்டு இதை தூக்கி குப்பையில் போட்டு திருப்பி அதை வைக்கணும். வாங்க அதையும் போயிட்டு வைப்போம். எல்லாத்தையும் 2 ஒரு ரோவாக வைக்கலாம்ல, அதுக்கு தான் ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருக்கேன். டபுளாக வச்சா நம்மளுக்கு வந்து ஸ்டாக்ஸ் குறைஞ்சாலும் வாங்கிடலாம்ல உடனே, அதனால தான். சரி, இது குப்பையில் போட்டு நம்ம ஒரு லோன் எடுத்துருவோம். கைஸ், இதுதான் ஃபஸ்ட்டு லோன். நம்மளால் எவ்வளோ சீக்கிரமாக கட்ட முடியுமோ அந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ வேகமாக போயிட்டு ப்ராடக்ட் லைசன்ஸ் அது இதுன்னு வாங்க வேண்டியதான். ப்ராடக்ட் லைசன்ஸ் இன்னும் வாங்க முடியாதா? டேய், இன்னும் ஒரு லெவல் போகணுமா? இன்னும் ஒரு லெவல் போக சொல்கிறானுங்க, என்ன பண்ணுறது? அதான் சீக்கிரமாக போயிடுவோம்ல. சரி ஓகே, வெளியே வந்துட்டு நம்ம பில் போட ஆரம்பிப்போம்.
கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து டே ஸ்டார்ட் பண்ணிட்டேன், கடையை ஓப்பன் பண்ணிட்டேன். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் ஒட்டி அடிக்க வச்சுட்ருக்கேன். ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் வைக்க வேண்டியது வரும்ல, அதனால எல்லாத்தையும் இது பண்ணியிருக்கேன். இன்னும் வந்துட்டாங்க அதுக்குள்ளே. வாங்க அக்கா எல்லாமே டபுள் ஸ்டாக்ஸ் இருக்குது, நீங்கள் வேகமாக எவ்வளோ வேணாலும் அள்ளிக்கோங்க. அந்த அக்காவை அனுப்பிவிட்டோம். இப்போ வந்து காசு எடுத்துகிட்டு சேஞ்ச் வேறு கொடுக்கணுமாம்மா. $92. சரி என்னடா மனசாட்சியே இல்லையாடா உனக்கு? சரி ஓகே போயிட்டு வா. அடுத்த லெவல் போயிட்டோம். வேகமாக ப்ராடக்ட் லைசன்ஸ் வாங்கிட்டு அடுத்து ஃப்ரிட்ஜு வாங்கணும். ஃப்ரிட்ஜ் எங்கே? அதுக்கு முன்னாடி ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் போட்டுடலாமோ? எல்லாத்தையும் போட்டுருவோம், நம்மளுக்கு எல்லாம் தேவைப்படும். அதனால் எல்லாத்தையும் தொட்டு விட்டு புது ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டுருணும் கைஸ். லைசன்ஸ் வாங்கிட்டா எல்லாம் போட்டுடணும். அதில் இந்த காஃபி இது இருக்கு பாருங்க, அது வேறு லெவல் கைஸ். அது ஒன்றே அதிக ப்ராஃபிட் நம்மளுக்கு வந்துடும். மீதி $33. சரி எல்லாத்தையும் தூக்கிட்டு போய்ட்டு வேகமாக வைக்கணும். இதை வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அந்த கேப்பில். ஏன்னா இது டபுள் டோர் ஃப்ரிட்ஜு பெருசாக இருக்குது. வைக்க முடியுமான்னு செக் பண்ணுவோம், இல்லைனா அந்த இது தள்ளி வச்சுட்டு வைப்போம். ஐயோ முடியாது கைஸ், நான் தள்ளி விட்டு அதை வச்சுட்டு வரேன். ஒரு வேளை வச்சு நான் ஃப்ரிட்ஜை இப்போ எக்கு அள்ளி வச்சுட்ருக்கேன். எக்கு அவ்வளோதான் முடிஞ்சிச்சா? ஐயோ அக்கா சரிக்கா, நான் அங்கே போய்ட்டு வரேன். இதுக்கு முதல்ல வேகமாக ப்ரைஸ் மாற்றுவோம். 4.10 எவ்வளோ போட்டுருவோம் சும்மா போதும். சரி ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லேட் ஆயிரும். நான் அரேஞ்ச் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளே இவனுங்களாம் கும்பலாக பூந்துடுறானுங்க. இவ்வளோ பேர் இருக்கானுங்கன்னு என்னைக்கு முடிக்கிறது? சரி ஓகே, முடிச்சுட்டு தான் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். நான் லாஸ்ட்டாக ஒருத்தனை இது பண்ண சொல்ல கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் இவன் தான் லாஸ்ட். ஸோ வேகமாக இது பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து ப்ராஃபிட்டு லாஸு, இன்றைக்கி லாஸ் தான் கைஸ் அதிகமாக இருக்குது. ஆனாலும் நம்ம அதிக காசு சம்பாதிச்சிருக்கோம் முடிஞ்சளவு. சரி ஓகே, பில்லு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் பில்லை கட்டிடுவோம். வேகமாக போயிட்டு பேங்க்கில் போயிட்டு பேங்க் இந்த இருக்குது மேனேஜ்மெண்ட்டா, வேகமாக போயிட்டு அவ்வளோதான் பில்லை கட்டியாச்சு. மீதி $67. இங்கே எதெல்லாம் இல்லைன்னு பார்ப்போம். வாங்க முடிஞ்சதை வாங்கி போடுவோம். சீஸு ஆக்சுவலி ஒன்று நடந்துருச்சு கைஸ். லாஸ்ட்டாக சீஸுக்கு வந்து ப்ரைஸ் செட் பண்ணலான்ட்டு அதை வச்சுட்டு சரி குப்பையில் போட்டு வரலான்னு போகிறேன். ஒரு அக்கா 5 சீஸ் அள்ளி போட்டுருச்சு. அதனாலேயே நம்மளுக்கு பாதி லாஸ் ஆகிடுச்சு. இப்போ சீஸ் ஆர்டர் பண்ணோம். சீஸு இந்த இருக்குது. சீஸ் மேலே எதுக்குடா அதுக்கு போகிற? சீஸ் இங்கே இருக்கு போடுறான், அவ்வளோதான். சீஸ் ஒன்று, வேறு ஒரு பாஸ்தா, வேறு ஒரு ப்ரெட்டு போட்டுருவோம். ப்ரெட்டு வேறு ஒரு சுகர் ஆர்டர் போட்டுருவோம். சூசு அது ஒன்று, வேறு எல்லாம் அவ்வளோதான். வேறு எல்லாத்தையும் ஆர்டர் போட்டு நான் ப்ளேஸ் பண்ணிட்டு வரேன் கைஸ். ஒரு வேளை ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ண வேண்டியதான். இன்றைக்கி ப்ராஃபிட் தான் கைஸ், உண்மையை சொல்கிறேன். இன்றைக்கி ஃபுல்லாக ப்ராஃபிட்டில் தான் போவோம் கடை. கன்ஃபார்ம் சொல்கிறேன் ப்ராஃபிட்டு. இதுதான் நம்மளோட முதல் கஸ்டமர். என்னக்கா சேஞ்ச் கேட்குறீங்க? சேஞ்சு கரெக்டாக கொடுத்துருக்கேன். ஐயோ தப்பாக கொடுத்துட்டேன். சரி ஓகே, இப்போ இவருக்கு போட்டு விடுவோம். இன்னும் 31.90 வாங்கியிருக்காங்க. நான் ஸ்டார்டிங்கே சொல்ல வேண்டியது ஒன்று சொல்லலை கைஸ், இன்ட்ரோவிலே சொல்ல வேண்டியது. இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆன்லைன் போட்டுருங்க. அப்போ தான் நான் போடுறேன் கண்டினியூஸில் வரும். சரி ஓகே, இப்போ கண்டினியூ பண்ணுவோம் இல்லாட்டா. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டேன். ஈவினிங்கே ஆயிடுச்சு. நான் வந்து இது காஃபி இது காலியாக போகுதுன்னு ஒன்றே இது வாங்கிட்டு இப்போ தூக்கி போட்டு குப்பையில் போட வேண்டியதான். சரி இன்றைக்கி ப்ராஃபிட் தான் கைஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதிகமாக வரும்ல. இந்த டேவை முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். வெயிட் லைட்டை போட்டுப்போம். பாட்டி இது நீங்கள் தான் அதிகமாக வாங்குவீங்கன்னு நம்புகிறேன். சரி இதுக்கு முன்னாடி நம்ம இந்த இவனுக்கெலாம் போடுவோம் காசை. கைஸ் இந்த பாட்டிக்கு பில்லு போட்டுட்டோம். இந்த பாட்டி எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கோ? 20.20 20க்கு வாங்கியிருக்கீங்கோ பாட்டி, வேறு லெவல். சரி ஓகே, இவர்கிட்ட இந்த அக்கா கிட்ட இந்த காசு வாங்கி 5 முட்டை 0.40 போட்டுருவோம். போட்டு அந்த அக்கா கொடுத்துட்டு வரேன். கைஸ் 23.10 வாங்கியிருக்காப்புல அந்த அண்ணா. ஓகே இந்த அண்ணா எவ்வளோ? 17.40. ஓகேண்ணா, நீங்கள் இன்றைக்கி ப்ராஃபிட் வரும்னு நம்ம இதை வாங்கினீங்க. வேறு லெவல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட் பண்ணேன். இங்கே பார்த்தா இந்த அண்ணா அதிகமாக வாங்கியிருக்காங்க. கரெக்டாக வந்து இந்த அண்ணா வேறு அதிகமாக வாங்கியிருந்தாரா, அதான் பார்த்தேன் இவ்வளோ வாங்கியிருக்காரு இவர் ஒருத்தர். 43.40 ரூபா. அண்ணே நீ வேறு லெவல் நல்லா இருக்கணும், போயிட்டு வா. ஓகே இந்த அண்ணா எவ்வளோ ரூபா? 25 வாங்கியிருக்காப்புல. சரி ஓகே, நம்ம இந்த அண்ணாவும் சேஞ்சு கேட்குறாங்க. 3.3 தான். ஓகே
சரி ஓகே, அவ்வளோதான் கைஸ், நம்ம எல்லாம் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோவை இந்த இடத்துல முடிக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொடுக்குற பெல்லைக்கனி கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுருங்க. அப்போ நான் போடுறதுலாம் கண்டினியூஸ் வரும். சரி ஓகே கைஸ், அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு. பாய் பாய் பாய். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கார்டு வந்துட்டேன். இந்த ப்ராஃபிட் பாருங்கள், 232 ரூபா. அடுத்து உங்களை ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். இந்த ஷாப்புக்கு என்ன பேர் வைக்கலான்றது கமெண்ட்டில் சொல்லிங்க. சரி ஓகே கைஸ், பாய்.